السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சுத்தத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. சுத்தம் ஈமானின் பாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தனி மனிதனின் உடல் சுத்தம், உடை சுத்தம், தனது வீட்டு சுத்தம், சூழல் சுத்தம், இப்படியான எல்லா சுத்தங்களை பற்றியும் பேசிய இஸ்லாம் நாம் வணங்கக்கூடிய, நாம் இபாதத் செய்யக்கூடிய, தொழக்கூடிய மஸ்ஜிதின் சுத்தத்தை பற்றியும் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், எனது உம்மத்துடைய அமல்கள் அனைத்தும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னென்ன அமல் செய்வார்கள் என்பது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நல்லது கெட்ட அமல்கள் அனைத்தும் எடுத்து காட்டப்பட்டது. நான் அதில் மிகச் சிறந்த அமலாக நான் கண்டது மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒரு ஊத்தை, ஒரு அழுக்கை ஒரு மனிதர் அந்த மஸ்ஜிதிலிருந்து சுத்தம் செய்கின்றார். இதை எனது உம்மத் செய்யக்கூடிய மிகச் சிறந்த ஒரு அமலாக நான் பார்த்தேன். உம்மத்துடைய அமல்களில் மிக மோசமானதாக பார்த்தேன் மஸ்ஜிதில் போடக்கூடிய ஊத்தைகள். ஒருவர் மஸ்ஜிதில் ஊத்தை ஒன்றை போடுகின்றார், அழுக்கொன்றை போடுகின்றார். இதுதான் உம்மத் செய்யக்கூடிய மிக மோசமான பாவமாக நான் பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய ஒரு பகுதியிலே ஒருவர், அந்த காலத்தில் மணல் தான் இருந்தது, மண் இருந்தது. ஒருவர் துப்பி இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், கோபப்பட்டார்கள், முகம் சிவப்பானது. ஒரு பெண் எழுந்து அந்த அடையாளத்தை நீக்கி அதிலே அத்தரை, பெர்ஃபியூமை வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஹ்ஸன ஹாதா, எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்தை இந்த பெண் செய்திருக்கின்றார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தார். அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் இம்ரஅத்துன் சௌதா, கருத்த பெண் என்று சொல்லப்படும். அந்த பெண்ணுடைய வேலை மஸ்ஜிதை சுத்தம் செய்வது. கண்ணியமானவர்களே, அந்த பெண் ஒரு நாள் வஃபாத் ஆகிவிட்டார் இரவிலே. அந்த பெண் சாதாரணமான பெண் தான் என்று இரவோடு இரவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அடக்கி விட்டார்கள். மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள், அந்த பெண்ணை காணவில்லை. கேட்டார்கள், எங்கே இந்த பெண் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இரவு வஃபாத்தானார், அடக்கி விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா குன்தும் ஆதன்துமூனி, அந்த பெண்ணுடைய செய்தி எனக்கு சொல்லி இருக்கலாமே என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய கபரை தேடி சென்று அந்த பெண்ணுடைய கபருக்கு முன்னால் நின்று அந்த பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். யாராலும் ஜனாசா தொழுகை தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவரது கபருக்கு முன்னால் நாம் பின்னால், அது முடிந்ததற்கு பின்னால் சென்று தொழுவது சுன்னத்தானதாக இருக்கின்றது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டுமாறு எப்படி ஏவினார்களோ இதே போன்று மஸ்ஜிதிலே ரெண்டு விஷயத்தை செய்யுமாறு ஏவி இருக்கின்றார்கள். ஒன்று, மஸ்ஜிதை துப்புரவாக சுத்தமாக வைக்குமாறு ஏவி இருக்கின்றார்கள். மஸ்ஜிதை வாசமாக, நல்ல வாசத்துடன் வைக்குமாறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியதை ஹதீஸிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு, ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் வந்தார், சிறுநீர் கழிப்பதற்கு முயற்சித்தார். சஹாபாக்கள் அதட்டினார்கள். காரணம், அவ்வளவு மகத்துவத்தை சஹாபாக்கள், கண்ணியம் இருந்தது, மஸ்ஜிதை பற்றிய கண்ணியம் இருந்தது. மஸ்ஜிதில் இப்படி யூரின் பாஸ் பண்ணுவதா? அதட்டினார்கள், மஹ் மஹ் என்று அதட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவரை செய்து முடிக்க விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார்கள், மஸ்ஜித் என்பது கண்ணியமான இடம், இதில் யூரின் பாஸ் பண்ணக்கூடாது, அழுக்குகளை ஊத்தைகளை போடக்கூடாது. இந்த மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் உள்ள இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பது சதகா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனது உடம்பிலே 360 ஜாயின்ஸ் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு ஜாயிண்டுக்கும் ஒரு மனிதன் சதகா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், யாருக்கு இந்த 360 ஜாயினுக்கும் எப்படி நாம் சதகா கொடுக்க முடியும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சதகாவை சொன்னார்கள். மஸ்ஜிதின் ஒரு பகுதியிலே ஒரு அழுக்கு இருக்கின்றது, அதை சுத்தம் செய்கின்றோம், அதை தூக்கி வீசுகின்றோம், அப்புறப்படுத்துகின்றோம், தூரமாக்குகின்றோம், இது சதகா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதை சுத்தமாக வைத்திருப்பது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கின்றது. இதே போன்று மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது துர்நாற்றம் எடுக்கக்கூடிய நாற்றத்துடன், நாம் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாசத்துடன் வருவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது யாராலும்
துர்நாற்றம் எடுக்கக்கூடிய கார்லிக், ஒனியன் இதே போன்ற பொருள்களை சாப்பிட்டு விட்டு வந்தால் ஃபலா யக்ருபன்ன மஸ்ஜிதனா, எங்களோட மஸ்ஜிதை நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், மலக்குமார்கள் கூட கஷ்டப்படுகின்றார்கள். இதே போன்ற உடம்பிலே ஏதாவது வாசங்கள் இருந்தால் சுத்தமாகி விட்டு நாம் நல்ல வாசத்துடன் வருவது மஸ்ஜிதுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருக்கின்றது. எனவே மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவோம், மஸ்ஜிதுடைய மகத்துவத்தை எடுப்போம், மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பதற்கு முயற்சிப்போம். மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள் மிக சிறந்த ஹிதுமத்தை, மிக சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எமது பார்வையிலே கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய மிகச் சிறந்த சேவையை செய்யக்கூடியவர்கள். எனவே இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் எமது வாழ்க்கையிலே கடைபிடித்து அல்லாஹுக்கு நெருக்கமான அடியார்களாக மாறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.